சண்டே ஆஃப்டர்நூன் இன்னைக்கு மட்டன் செய்கிறதா சிக்கன் செய்கிறதான்னு சொல்லிட்டு என்னோட பையன்கிட்ட கேட்டப்ப எனக்கு மீன் தாம்மா வேணும்னு சொல்லிட்டான். சரி இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச மீனே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மீனும் கணவாய் மீனும் வாங்கிட்டு வந்துட்டோம். மீனெல்லாம் கழுவிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 அடுப்புலையும் பாத்திரம் வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். கணவாய் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி விட்டு நல்லா மசாலாலாம் போட்டு வேக வச்சுட்டேன். மீன் குழம்பும் சைடில் ரெடி பண்ணிட்டேன். தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி விட்டு மீன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்துட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மீன் சேர்த்துட்டேன். கனவா மீன் வறுவல் ரெடி ஆகி மீன் குழம்பும் ஆல்மோஸ்ட் ரெடி. கொஞ்சமாக தேங்காய் பால் மட்டும் விட்டுட்டோம்னா ரெடி ஆயிரும். இப்போ மீனும் வறுத்து எடுத்துக்கலாம். தவா ஃப்ரை தான் எப்போவுமே பண்ணுவேன். இன்றைக்கி ஆயில் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ மீன் வறுத்து எடுத்துக்கிட்டேன். 2:00 தான் ஆகுது. ஆனால் பாப்பாவுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு போல். கணவாய் மீன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் சமைக்கிறேன். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. கணவாய் மீனில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.